வணக்கம். இன்றைய இந்த உரையாடல்ல நீங்க பகிர்ந்துகிட்ட சில தகவல்களை வச்சு ஏஐயோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம். கண்டிப்பா. இது வெறும் டெக்னாலஜி விஷயம் மட்டும் இல்ல. நம்ம பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, ஏன் படைப்பாற்றல் வரைக்கும் எல்லாத்தையும் அது மாத்தப் போகுது. ஆமா, நீங்க அனுப்புன குறிப்புகள் அது தெளிவா தெரியுது. முக்கியமா நாம இப்போ இருக்கிற ஏஐலேருந்து அடுத்த கட்டங்களுக்கு எப்படி போக போறோம்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இல்லையா? கரெக்ட். குறிப்பா அந்த 3 நிலைகள், ஏஎன்ஐ, அப்புறம் ஏஜிஐ, அப்புறம் ஏஎஸ்ஐ. இத பத்தி தான் உங்க ஆதாரங்கள் நிறைய பேசுது. சரி, அப்போ முதல்ல ஏஎன்ஐல ஆரம்பிக்கலாம். ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ். இது நாம இப்போ பார்க்குற சாட் ஜிபிடி, கூகுள் ஜெமினி மாதிரி தானே? அதேதான். இல்லனா யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ்ல வர பரிந்துரைகள் கூட இதுக்கு உதாரணம். ஒரு குறிப்பிட்ட வேலைய மட்டும் ரொம்ப சிறப்பா செய்யும். ஆனா அதுக்கு பொதுவா எதையும் புரிஞ்சுக்கிற திறனோ உணர்ச்சிகளோ கிடையாது. அப்படிதானே? சத்தியமா. அது ஒரு கருவி மாதிரி தான். உங்க குறிப்புகள்ல கூட அதோட லிமிட்டேஷன் பத்தி சொல்லியிருந்தாங்க. அது ஒரு வேலைய தாண்டி யோசிக்காது. ஓகே. அப்போ அடுத்த கட்டம் ஏஜிஐ, ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். இதுதான் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு. மனுஷங்க மாதிரி பல விஷயங்களை கத்துக்கிட்டு யோசிக்கிற மிஷின்ஸ் பத்தி பேசுறீங்க. ஆமா. ஓப்பன் ஏஐ, கூகுள் டீப் மைண்ட், ஆண்ட்ரோபிக் மாதிரி பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இதுக்கு பின்னாடி தான் இப்போ தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. GPT-5, ஜெமினி அல்ட்ரா மாதிரி மாடல்ஸ் கொஞ்சம் அந்த மல்டி டாஸ்கிங் திறனை காட்டுது. நீங்க அனுப்புன ஒரு ஆர்டிகல்ல எலான் மஸ்க் பத்தி இருந்துச்சே, அவரோட XAI Grok 3 மாடல் வந்து. ஆமா, அது 2026க்குள்ள ஏஜிஐ நெருங்கிடும்னு அவர் சொல்லியிருக்கிறதா ஒரு குறிப்பு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா வேகம் மட்டும் நல்லாவே தெரியுது. அப்போ ஏஜிஏயே இவ்ளோ பெரிய விஷயமா இருக்கும்போது ஏஎஸ்ஐ, ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ், இது பத்தி உங்க ஆதாரங்கள் என்ன சொல்லுது? இது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கே. பயம்னு சொல்ல முடியாது, ஆனா எச்சரிக்கை உணர்வு தேவைன்னு சொல்லுது. ஏஎஸ்ஐங்கிறது தர்க்கம், படைப்பாற்றல், ஏன் உணர்வு நிலை வரைக்கும் எல்லாத்துலயும் மனிதனை விட பல மடங்கு மேம்பட்ட ஒரு நுண்ணறிவு. பல மடங்கு மேம்பட்டதா? அப்ப ஆபத்து எங்க வருது? நீங்க அனுப்புன நிக் பாஸ்ட்ரோம் கட்டுரையில ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, ஏஎஸ்ஐ தன்னைத்தானே மிக மிக வேகமா மேம்படுத்திக் கொள்ளும் திறன் கொண்டது. ஓ. அந்த வேகமான மேம்பாடு நம்ம மனித விழும்பியங்களோட, நம்ம நோக்கங்களோட சரியா இணைக்கப்படலைன்னா அது அலைன்மெண்ட் ப்ராப்ளம்னு சொல்றாங்க. அப்போ அது நம்ம கட்டுப்பாட்டை மீறி போக வாய்ப்பு இருக்கு. புரியுது. அதாவது அதுக்கு நாம ஒரு டாஸ்க் கொடுத்தா அது செய்யற விதம் நமக்கு ஆபத்தா முடியலாம். அதேதான். இதனாலதான் பாஸ்ட்ரோம், மஸ்க் மாதிரி ஆட்கள் இத பாதுகாப்பு இல்லாம உருவாக்கினா அது மனித குலத்தோட கடைசி கண்டுபிடிப்பா கூட இருக்கலாம்னு எச்சரிக்கிறாங்கன்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுது. இது நிஜமாவே யோசிக்க வேண்டிய விஷயம். சரி, இந்த அலைன்மெண்ட் பிரச்சனை இல்லாம வேற என்ன சவால்கள் பத்தி உங்க குறிப்புகள் பேசுது? நிறைய இருக்கு. ஏஐனால வேலை இழப்புகள் வருமாங்கிற பயம் இருக்கு. ஒரு தலைப்பட்சமா ஏஐ முடிவெடுக்குமா? அதாவது பயஸ், அப்புறம் கண்காணிப்பு, தப்பான தகவல்கள் பரவுறது. முக்கியமா இந்த சக்தி வாய்ந்த ஏஜிஐ அல்லது ஏஎஸ்ஐ வந்தா அதை யாரு கட்டுப்படுத்துவா? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? ஆமா. அதுவும் இல்லாம இதோட பலன்கள் எல்லாருக்கும் கிடைக்குமா, இல்ல வளர்ந்த நாடுகள் மட்டும் எடுத்துக்குவாங்கிற அந்த டிஜிட்டல் பிளவு பத்தின கவலையும் உங்க ஆதாரங்கள்ல இருக்கு. சவால்கள் இவ்ளோ இருந்தாலும் வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குன்னு சில குறிப்புகள் சொல்லுதே. மருத்துவம், காலநிலை மாற்றம். நிச்சயமா. நோய் கண்டறிதல், சீக்கிரம் மருந்து கண்டுபிடிக்கிறதுன்னு மருத்துவத்துல புரட்சியே வரலாம். அதே மாதிரி ஆற்றலை எப்படி சேமிக்கிறது, மாசுபாட்டை கண்காணிக்கிறதுன்னு காலநிலை மாற்றத்தை சமாளிக்க ஏஐ பெரிய உதவியா இருக்குன்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுது. கல்வித்துறையில கூட ஒவ்வொருத்தரோட தேவைக்கேத்த மாதிரி கத்துக் கொடுக்கறது, உலகத்துல எல்லாருக்கும் கல்வியை கொண்டு சேர்க்கறதுன்னு சாத்தியங்கள் இருக்கு. கண்டிப்பா. கலை, இசை மாதிரி படைப்பாற்றல் துறைகள்ல கூட ஏஐ ஒரு கருவியா, ஒரு பார்ட்னரா இருக்கலாம். எல்லா துறைகள்லயும் உற்பத்தி திறன் அதிகரிக்க இது உதவும். ஆக உங்க ஆதாரங்கள்லாம் காட்டுறது என்னன்னா, நாம் இந்த ஏஐ பயணத்தை ரொம்ப கவனமா கையாளணும். ஆமா. உலக அளவுல சில பொதுவான விதிமுறைகள் தேவை. உருவாக்குறவங்களுக்கும் பொறுப்புணர்வு வேணும். பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அப்புறம் எல்லாருக்கும் இத பத்தின விழிப்புணர்வு தேவை. அப்போ சுருக்கமா சொன்னா, நாம ஏனி ஐயிலிருந்து ஏஎஸ்ஐ நோக்கிய பயணத்துல வேகம் எடுத்துட்டோம். உங்க தகவல்கள் அதை நல்லாவே காட்டுது. ஆமா. இறுதியா ஒன்னு சொல்லணும்னா, நீங்க பகிர்ந்த ஆதாரங்கள்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான சிந்தனை இருக்கு பாருங்க. சொல்லுங்க. ஏஐ என்னவெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கறத விட, நாம ஏஐய என்ன செய்ய அனுமதிக்க போறோம், இதுதான் நாம எல்லாரும் ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம். யோசிச்சு பாருங்க.